கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்கள, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்கள, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தன்னு ஒருத்தர் சொல்றாரு, புத்திசாலிகள் நிறைந்த கன்னியாகுமரி மாவட்டம்னு. பாத்தீங்களா? நீங்கெல்லாம் புத்திசாலி இல்ல, காங்கிரஸ் தேர்ந்தெடுத்தீங்கல்ல. அவங்க தாவேக்கா கூட கூட்டணி வச்சிட்டாங்க. நீங்க முட்டாள். காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட நீங்கெல்லாம் முட்டாள் சொல்லிட்டாங்களா? நீங்க புத்திசாலி எல்லாம் கிடையாது. யார் அது? ஒருத்தர் போட்டிருந்தாரு பதிவு, நாங்கெல்லாம் தாவேக்காவுக்கு ஓட்டே போடல, நாங்கெல்லாம் பயங்கர புத்திசாலின்னு. உங்களை முட்டாளாக்கிட்டாரு ராகுல் காந்தி. கன்னியாகுமரி மாவட்ட மக்களை, உங்களை முட்டாளாக்கிய ராகுலுக்கு நீங்க என்ன தர போறீங்க? உங்களை ஏமாற்றிய ராகுலுக்கு நீங்க என்ன தர போறீங்க? யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணிட்டு காங்கிரஸ் உங்களுக்கு செய்த துரோகத்தை, காங்கிரஸ் உங்களுக்கு செய்த துரோகத்தை நீங்க அவங்களுக்கு எப்படி திருப்பி தர போறீங்கன்றத சொல்லுங்க. பதிவு போட்ட சகோதரனே, கன்னியாகுமரியில தாவேக்கா விஜய் கட்சி ஒரு இடத்துல கூட வரல, நீங்க பெருமைப்பட்டுக்கினீங்க. உங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய முகத்திலையும் கரிய பூசி இருக்கிறாரு ராகுல் காந்தி. அத்தனை மக்கள் முகத்திலையும் கரிய பூசி இருக்கிறாரு. தேர்ந்தெடுத்தீங்கல்ல, வாங்க. அவங்களுக்கு பதவி தான் தேவை. அவங்க பதவி வெறி பிடிச்ச காங்கிரஸா மாறிடுச்சு. மக்களுக்காக உழைத்த காங்கிரஸ் இல்ல. ஜனங்களே, கன்னியாகுமரி மாவட்ட ஜனங்களே, ஒரு கட்சி உதவியோட இருந்து எம்எல்ஏ ஆயிட்டு வேற ஒரு கட்சிக்கு தாவர குள்ளநரி கூட்டத்தோட மோசமானவங்களா மாறிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. இனி காங்கிரஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான நீங்க தான் தீர்மானிக்கணும். இனி வரும் காலங்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? போட்டீங்கன்னா அவங்களோட குள்ளத்தரித்தனத்தை காமிச்சின்னு இருப்பாங்க. காங்கிரஸும் பிஜேபியும் வேறு வேறு இல்லை, இரண்டும் ஒண்ணு. தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அவங்களுக்கு தேவை பதவி, பதவி மட்டுமே.